பார்ப்பேன். பிஜேபி எதுக்குன்னு முடிவு பண்ணி தானே மோடிஜி அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்து ஒரு 2 வார்த்தை மோடிஜி அப்படின்னு இந்த ஒரு மசோதா கொண்டு வரலாமா ஜி? இந்த ஓட்டை இப்படி எடுக்கலாமா ஜி? தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிருக்கோம்ல. 2 கேள்வி. கேட்காத ஒன்று பெரிய குத்தம்னு சொல்லலை. ஒரே மேடையில் எல்லாத்தையும் பேசிடவும் முடியாதுங்கிறதை நான் ஏற்றுக்கிறேன். லேட்டஸ்ட்டாக நம்ம தலைவர் இதெல்லாம் கவனிக்கிறாருன்னு வந்த இளைஞர்களுக்கு அதை பூத்திருக்கணும் சார். ஜனநாயகத்துக்கு விரோதமாக எப்படி செயல்படுறாங்கன்னு. உங்களுடைய அந்த பிஜேபி எதிர்ப்பு உணர்வையே இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி அனுப்பிச்சிருக்கலாம் இளைஞர்களை. ஆனா நீங்க அனுப்பிச்சது அவரு தலையில கொடி கட்டிக்கிட்டு இல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்க முடியல. ஆனா இதெல்லாம் சேர்ந்து தானே விஜயுடைய மாசு. அந்த ரசிகர்கள் அதுதான் நான் சொன்னேன். இந்த இளைஞர்கள் வந்துட்டான், உங்களுக்கு இந்த 5 லட்சம் பேர் போதுமா? இது இன்னொரு 15 லட்சம் 20 லட்சம் பேர் இதே பொதுமக்கள் ஏஜ் குரூப் அதிகமாகும்னு சொல்றேன். ஆரம் இருக்கிற எங்க வந்து சேர்ந்துட்டான். கும்மிடி பூண்டில இருந்து அங்கிட்டு வேதாரண்யத்துல இருந்து கிருஷ்ணகிரியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து வந்துட்டான் மதுரைக்கு. நான் மறுக்கல. பெரும்பாலான இளைஞர்கள் வந்துட்டான். வராத பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. சரி, இந்த இளைஞர்களும் இந்த வராத 5 லட்சம் இளம் பெண்களும் 10 லட்சம் ஓட்டு போதுமா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு? பொதுமக்கள்னு சொல்லப்படுகிற எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிற எந்த கட்சியில இல்லாம இந்த வாக்குச்சாவடிக்கு உள்ள போய் அந்த மெஷினை பார்க்குற வரைக்கும் எதுக்குன்னு தெரியாதவங்கலாம் நிறைய பேர் இருக்கான். கிட்டத்தட்ட 40% ஓட்டு அப்படி ஓட்டு தான் எல்லா தேர்தல்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லையும். அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டாமா? அவங்க மனசுல நீங்க போய் இப்படி கம்பீரமா உட்கார வேண்டாமா? இப்படி தலையில ரிப்பனை கட்டிக்கிட்டதா போய் உள்ள மனசுல இப்படி அவனா நீ அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எங்க போவீங்க?